அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு சொல்கிறது ரோகிணி விஷயத்தில் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காமெண்ட்ஸில் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆமாங்க, இப்போ மீனா வீட்டை விட்டு போனதும் போனாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு செம்ம சந்தோஷம். பார்த்தா எல்லா வேலையும் பார்க்குறாங்க, காப்பி போட்டு கொடுக்குறாங்க, மாப்பு போடுறாங்க, கூட்டுறாங்க, எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. ஏற்கனவே இங்கே காலி பண்ணி கிளம்பி போகலே, ஏய் நீ போயிட்டா வீட்டு வேலை யார் பார்க்குறதுன்னு இங்கே விஜயா கேட்டாங்க இல்லையா, அதுக்கே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலை யார் பார்த்தா அப்படியே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்மள இருந்தால் மூஞ்ச பாரு, நீ வேலை பாரு, மற்றவங்க மருமகள் இருக்காளுகள்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுது. அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா வேலை விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. முத்து பார்க்குறாரு, என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது, பார்லரம்மா எப்படா என் பொண்டாட்டி போவா போவா, இங்கே அவள் வந்துடவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே, எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, டே என்னடா நீ என் பொண்டாட்டி வேலை பார்த்தாலும் குத்தங்கிற பார்க்காட்டி குத்தங்கிற, ரோகிணி நீ இதெல்லாம் ஏமா பார்க்குற அப்படின்னு பெரிய நல்ல பிள்ளை மாதிரி வந்து பேச, ரோகிணி வந்துட்டு விடுங்க வீட்டு வேலையை நான் தானே பார்க்கணும், ஆண்டி பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி பார்க்குது, என்னடா ரோகிணி இப்படிலாம் இறங்கி போகிறவங்களே இல்லையே, ஏதோ நடந்துட்டுருக்கு, பார்ப்போம் என்னங்கிறது தெரியாமல் எப்போ போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து இங்கே வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா பயங்கரமாக பிடிங்கி எடுக்குது. ஏன்டி வந்த, எதுக்குடி வந்த, என்ன பிளான் போட்டு வந்திருக்க, துணிமணிலாம் அழுட்டு வந்திருக்கா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. பேசாமல் இருக்கியா, கொஞ்ச நாளைக்கு என்னை விடுமா, நான் போயிடுவேன், நான் இங்கேலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்குது மீனா. அப்புறம் தம்பியும் வராங்க. தம்பி வந்து அம்மா அக்காவை விடுமா, ஏதோ அதுக்கு மனசு சரியில்லை அதான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா. என்ன தம்பி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை நான் ஒரு தப்பும் பண்ணலை அத்தை, என்னன்னே தெரில, சும்மா வந்தேன், அதுக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்துட்டா அத்தை அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியுமாப்ல உங்கள் மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு, ஏன் இப்படி பண்ணுறான்னு புரியலையே அப்படிங்கிறாங்க. என்னன்னே தெரில, ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறா, அவள் ஏன் இப்படி பண்ணுறான்னு அவகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அத்தை, தயவு செஞ்சு அவள் என்ன பண்ணுறா, யார்ட்டாவது பேசுகிறாளா, ஏன் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அத்தை அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி நான் பார்த்து என்னன்னு சொல்கிறேன், என்ன ஏன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க. அடுத்து சத்யாவுக்கும் ரொம்ப ஃபீலாக இருக்குது. அக்கா அக்கா சொல்லுக்கா, ஏக்கா அப்படி இருக்கிற, ஒன்றும் இல்லைடா நீ பேசாமல் போறியா அப்படிங்கிறாங்க. அப்புறமா பார்த்தா முத்துக்கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன மாமா ஆச்சு, ஏன் இப்படி அக்கா அப்படி வந்து ஒரு மாதிரியாக இருக்கா, சாப்பிடவும் மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நான் என்னடா பண்ணுறது, நான் தான் சொல்லிட்டேனே நான் ஒரு தப்பும் பண்ணலேன்ட்டு அப்படிங்கிற. இங்கே பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் எல்லாரும் சேர்ந்து கமிட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்களா, சரி அங்கே ஊரில் தான் என்ன நடந்துச்சுங்கிறத போய் தெரிஞ்சுக்கிறணும், அங்கே தான் போய் பார்க்கணும், இங்கேருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு செல்வம் சொல்கிறாரு. கரெக்டு செல்வம், நீ சொல்கிறது சரிதான், சரி நம்ம இன்றைக்கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டில் சொல்லிட்டு தான் வரணும், வெளியில் வேலை இருக்குன்ட்டு, ஏன்னா நான் சொல்லாமல் வந்தால் அதுவே ஒரு பிரச்சனை ஆயிரும், அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி சத்யா நீ ரெடியாயிரு, நீ சொல்லிட்டு நம்ம போவோம் எல்லாரும் அப்படிங்கிறாரு முத்து. அதே மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கிளம்புறாங்க. அங்கே ஆஃபீஸ்லேயும் லீவு சொல்கிறாரு. லீவா, ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, அதாவது சிந்தாமணி பொண்ணு. இல்லை நான் ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை. என்ன சத்யா நேற்று நீ வேலைக்கு வரல என்ன அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களா. உடனே அந்த பொண்ணு பார்க்குது, ஏன் இப்படி சத்யா அப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு சத்யாவோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கே கிளம்பி வந்துடுது. 10 செகண்டில் வந்துடுதுங்க. பார்த்தா அம்மா நான் வெளியில் வேலை விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. எங்கடா போகிற சத்யா, வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லல அந்த பிள்ளை வந்துடுதுங்க. வந்துட்டு சத்யா அப்படின்னு கூப்பிட்டு வருது. வாங்க மேடம் வாங்க 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 அப்படிங்கிறாங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு அந்த அம்மா கேட்குதா. மீனா அம்மா இவங்க தான் எங்கள் ஓனர் பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஓனர் பொண்ணா, வாமா வாமா வா வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. மீனாவும் அப்படி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்களா. இவங்க அப்படிங்கல, இதுதான் எங்கள் அக்கா, இதே எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. வணக்கம்மா, உங்களை பற்றி சத்யா ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, அக்கா நீங்களும் நல்லவங்களாமே, அப்படி வளர்த்தீங்களாமே உங்கள் தம்பியை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா விட்டேத்தியே பேசுகிறாங்க. என்னடா உங்கள் அக்கா ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுது, ஏன் அவங்களுக்கு என்ன நான் வந்தது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லை, எங்கள் அக்கா என்னமோ தெரில கொஞ்சம் சோகமாக இருக்காங்க, கவலையாக இருக்காங்க, அவ்வளோதான், இல்லைனா மற்றபடி மற்ற நேரத்தில் நீங்கள் வந்திருந்தா அப்படி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறாரு சத்யா. அடுத்து வேகமாக டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க. எது வேணும் அது வேணும் நல்லா தாங்குறாங்க ஓனர் பொண்ணுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஏன் சத்யா வேலைக்கு வரல அப்படின்னு சொல்ல, எனது வேலைக்கு வரலையா, நீங்கள் தான் வேலைக்கு எங்கேயோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன்னு சொன்னானே அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னது நாங்கள் அனுப்புகிறோமா, என்ன சத்யா பொய் சொல்லிட்டு எங்கே கிளம்புற, நான் எப்போ வேலைக்கு நான் ஏன் வேலைக்கு வரலன்னு சொல்ல தான் வந்தேன் கேட்குறதுக்கு, நீ என்ன அப்படின்னு கேட்க, ஐயோ மாட்டி விட்டுருச்சே அப்படின்ட்டு, இல்லைம்மா முக்கியமாக ஒரு வேலை விஷயமா வெளில போகிறேன் அப்படிங்கிறாரு. பார்க்குது அந்த பொண்ணு. சரி நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், ஏதோ பர்சனலாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு அங்கே டீ குடிக்கிறாங்களா, டீ குடிச்சிட்டு வெளியில் அங்கிட்டு போகிறாங்க. இதான் அவங்க அப்பாவா, இதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க ஃபோனு கீழே இருக்கு இல்லையா, அப்போ ஃபோனை
அவங்க அம்மா அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த கையோட பார்க்குறாங்க மீனா தான். ஃபோன்ரா சத்யா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஃபோனை பார்த்த கையோட அவங்க அம்மா ஃபோட்டோவோட வருது. என்ன சிந்தாமணி ஃபோட்டோ அம்மானு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. ஏம்மா இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அப்படியே தூக்கி வாரி போடுது. டேய் என்னடா சிந்தாமணி பொண்ணுக்கிட்டே நீ வேலை பார்க்குற அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுமாவா, எங்கள் அக்காவுக்கு எதிரியாக இருக்கிறது அவங்க தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக பேசுகிறாங்க. ஐயோ எங்கள் அம்மா தான் நினச்சதில் சாதிக்கணும் ஜெயிக்கணுன்ட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, உங்ககிட்டையும் சாதிச்சிட்டாங்களா ஐயோ அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, உங்கள் அம்மா அப்படி பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு பார்க்குது, நீங்கள் இவ்வளோ நல்ல மனசாக இருக்கீங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவை நினச்சி என்ன முடிவு பண்ணிடுறாதீங்க, நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்குது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ஆண்டி உங்கள் டீ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சத்யா நீ வேலையை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வழி அனுப்பிட்டு வராரு. கரெக்டாக வெளியில் வரைக்கும் போயிட்டு வராரா, என்னடா அந்த பொண்ணு உன்னை காணும்னு வீடு தேடி வருது, நீனும் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புகிற. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வேற, நான் எனக்கு வேலைக்கு நேரமாகுது அப்படின்னுட்டு இருக்காரு. அப்போ முத்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா சத்யா ரெடியா? இதை வந்துட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய் என்னது மாமாவா? ஐயோ இந்த வந்துட்டேன் சாருன்னு சொல்கிறதுக்கு மாமான்னு சொல்லிட்டேன், ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிளம்பிடுறாங்க. மீனா ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குது. என்ன ஒன்றுமே புரியலையே, இந்த பொண்ணு சத்யா விரும்புதோ, சரி நம்ம பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்குது, இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா மறுபடியும் சோகத்தில் மூழ்கிறாங்க. இங்கே செல்வம் முத்து சத்யா எல்லாரும் 3 பேரும் கிளம்புறாங்க பாட்டி ஊருக்கு. பாட்டி ஊருக்கு போன கையோட இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கோயிலுக்கு போய் பார்க்க போகிறாங்க. இங்கே தாண்டா ஏதோ நடந்திருக்கணும். கோயிலுக்கு தண்ணி எடுக்க போனா அந்த இடத்துலேருந்து அங்கேருந்து வரையில தான் அப்படியே என்னமோ மாதிரி வந்தா பேயறிஞ்ச மாதிரி அப்படின்ட்டு 3 பேரும் போகிறாங்க. போய் எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, கோயிலில் எல்லாரும் ஆளுங்க நடப்பாங்க, கோயிலில் எல்லாரும் சாமி கும்பிட வருவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, இது குடிக்கிற தண்ணிப்பா அப்படி இப்படிங்கிறாங்களா. அப்போ பேசுகிறாங்க, இங்கே ஏதாவது பூஜை எதுவும் சாமி எதுவும் கும்பிட்றாங்களா, இங்கே என் பொண்டாட்டி சாமி கும்பிட்ற அன்னைக்கு வந்தா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னு கேட்க, இது வந்து நடந்து ஒரு வாரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரமா அப்படின்னு அந்த பூசாரிக்கிட்டே போய் கேட்குறாங்க. இங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை நடந்துச்சுப்பா, ஒரு தேவசம் நடந்துச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அது எங்கே அப்படின்னு கேட்க, அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறா. இங்கே தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்களா. ஆனால் அது நடந்தப்போ ஏதோ ஒரு சண்டை எல்லாரும் கத்திக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு அவர். பார்க்குறாங்க. அப்போ இந்த இடம் தான், இந்த இடத்துல என்ன எல்லாம் அலங்கோலமாக கிடக்கு, பார்த்தா அவ்வளோ மாலை கீழெல்லாம் அப்படி கொட்டி கிடக்கு. அங்கே சண்டை நடந்துச்சு இல்லையா, மீனா கத்தவும் ரோகிணி காலை பிடிச்சி கெஞ்சவும் எல்லாம் அப்படியே குழம்பி போய் அப்படியே போட்டு போயிட்டாங்க. அவங்களால எதையும் எடுக்க முடியலை. பார்க்குறாங்க. செல்வம் வந்து ஒன்றா எப்படி தேடுறாரு. சத்யா அந்த பக்கத்து அப்படியே புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. முத்துவும் பார்க்குறாரு. அப்போ ஒரு ஃபோட்டோ கீழே அப்படி கிடக்குதுங்க, அதாவது ரோகிணி அப்பாவோட ஃபோட்டோ. டேய் இது என்னமோ ஃபோட்டோ கிடக்கு அப்படின்னு செல்வம் எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குறாங்க. யாரோட ஃபோட்டோ, ஒரு ஐயா மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்களா, அப்படியே தூக்கி வாரி போடுது நம்ம முத்துக்கு. ஏய் என்னடா இந்த ஆளா அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா இது யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமாவா? இந்த மனுஷன் மனோஜோட மாமனாருடா, ரோகிணி அவங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை தான் கொண்டு வந்துச்சு. என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஆமாம் இது அந்த பார்லர் அம்மாவோட ஃபோட்டோ, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ அப்படிங்கிறாரு. அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்போ இங்கே தான் வச்சு தேவசம் பண்ணியிருக்காங்களா, அப்போ அந்த அம்மா இந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு குழம்பி போகிறாரு. இப்போ புரியுது ஏதோ நடந்திருக்கு, மீனா வந்து பார்த்துருக்குறா, இங்கே அவள் வந்து ஏன் தேவசம் பண்ணணும், அப்போ இங்கே அவங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாமே அப்படின்னு குழம்பி போகிறாங்க. சரி இதை நம்ம விடக்கூடாது, இது என்னன்னு கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க பூசாரி போய் பார்க்குறாங்க. ஐயா இந்த ஃபோட்டோவெல்லாம் யார் வச்சு பூஜை பண்ணது அப்படின்னு கேட்க, இதுவா அவங்க பொண்ணு அவங்க அம்மா அவங்க பையன் 3 பேர் தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. யார் அவங்க பேர் தெரியுமா? அந்த அம்மா பேர் கூட கல்யாணி, பையன் பேர் கூட கிறிஷு, அவங்க அம்மா பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்களே அவங்க தான் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறாங்களா. அப்படியே ஒரு மாதிரி ஆயிரார் முத்து. அப்போது கல்யாணிங்கிறது ரோஹிணியா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லையே அந்த அம்மா பேர் கல்யாணியில் சொன்னாங்க, நீங்கள் ரோஹிணிங்கிறீங்க, இருங்க அப்படின்னு மொபைலில் எடுத்து ஃபோட்டோ காமிக்கிறாரு. இந்த பொண்ணா அப்படின்னு பாருங்கன்ட்டு பார்த்த கையோட, ஆமாம் இந்த பொண்ணு தான் கல்யாணி அப்படின்னு சொன்னோன்னே முடிஞ்சு போச்சுடா. இந்த விஷயத்தை தான் சிஸ்டர் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், அதுதான் இப்படி குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அடியே பார்லரம்மா நீ இவ்வளோ கேடியாக இருக்கியா? அப்பா ஆக மொத்தம் அந்த பையனும் அந்த அம்மா ஓன் சொந்தமா, ஓ அம்மாவும் நீ பெற்றதையும் ஒன்றை பெற்றதையும் தான் மறைச்சிருக்கியா? இதுக்கு தான் அவங்க வந்தப்பெல்லாம் நீ வந்து விரட்டி அடிச்சியா? இருக்குடி உனக்கு கச்சேரி அப்படின்ட்டு, சரி கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கே மாமா? நம்ம வீட்டுக்கு தாண்டா. எதுக்கு? டேய் உன் அக்காட்ட போய் இதை டீட்டெயில் கேட்டுக்குருவோம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனோடனே மீனா அப்படியே சோகமாக படுத்திருக்காங்க. போகிறாங்க. மீனா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுப்புறாரு. எந்திரிக்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க? அதான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் ஏன் இப்போ வந்தீங்க? நான் வரமாட்டேன், என்னை நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இருக்கா ஏக்கா பறக்கிற இரு, நாங்கள் ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கோம். நல்ல செய்தி என்ன? உனக்கு இனிமேல் அந்த குற்ற உணர்வு
தேவையில்லை அப்படிங்கிறாரு. என்ன குற்ற உணர்வு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும், எல்லாம் அந்த பார்லர்மா பற்றி தானே, இங்கே பார் அப்படின்னு ஃபோட்டோ காமிக்கிறாரு. காமிச்சோன்னா ஆடி போகிறாங்க. இது அவங்களோட அப்பா ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன அந்த கல்யாணி தான் ரோகிணி தானே கல்யாணி, இந்த விஷயம் தெரிஞ்சான்னு நீ குழம்பி போயிருக்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரியுமா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நம்ம பாட்டி ஊருக்கு போயிட்டோம், எல்லாத்தையும் விசாரித்து வந்துட்டோம். என்ன மீனா இதை நீ என்கிட்ட சொல்ல வேணாமா? ஐயோ உங்கள்கிட்ட சொல்லணும் தாங்க நினச்சேன், ஆனால் பாவமாகவும் இருந்துச்சுங்க. நானும் கிருஷும் நாங்கள் ஏதாவது பண்ணிக்குவோன்னு சொன்னான், அந்த கிருஷுக்காகத்தான் பயந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சால் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும் இல்லையா, அதனால தான் நான் பயந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க மீனா. ஐயோ நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு அந்த வீட்டை விட்டு வரணும்? தப்பு பண்ண அவள் அந்த வீட்டுக்குள்ள நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எந்த தப்புமே பண்ணாத நல்ல மனசுல நீ ஏன் மீனா வெளில வரணும்? நீ கிளம்பு, இப்பயே கிளம்பு அப்படிங்கிறாரு. இல்லைங்க வேணாம், அந்த ரோஹிணியா உண்மையை சொல்கிறேன் இருக்கு, அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுங்க. அதெல்லாம் பொறுக்க முடியாது, அதுக்காக நீ ஏன் பொண்டாட்டியை நான் ஏன் இழந்துட்டு நிற்கணும்? அவள் பாட்டுக்கு தப்பு பண்ணவ இருப்பான், அதெல்லாம் கிளம்பு, அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு சத்யா, உங்கள் அக்காவை கிளப்புடா அப்படிங்கிறாரு. மீனா அம்மா கிட்ட போகிறாரு. அத்தை இங்கே பாருங்க அத்தை, பாருங்க மீனா பண்ணுறது சரியா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்த மாப்பிள்ளை. ஏய் என்னடி சொல்கிற? மாப்பிள்ளை சொல்கிறதான் சரி, நீ கிளம்புடி, நீ எந்த தப்பும் பண்ணாமல் ஏன்ட்டு இங்கே வந்திருக்கணும்? கிளம்பு, சும்மா வந்தாலே நான் இருக்க விட மாட்டேன், உன் மேலே எந்த தப்புமே இல்லாமல் நீ ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்றாங்க. மீனா முத்து சத்யா 3 பேரும் கிளம்புறாங்க. போகிற வழியிலே மீனா வேணான்னு சொல்லிக்கிட்டே வருது. ஆனால் கண்டிப்பாக முத்து மனசை மாற்றத்தான் போகிறாங்க. மீனா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். முத்து ரோஹிணியை பற்றின ரகசியங்களை போட்டு உடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட போய் ஒரு லைக்கை தட்டி நம்ம சேனலுக்கு ஹைக் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.